ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ஒரு சத்தான ரெசிபி என்னென்னா பீக்கங்காயும் முட்டையும் வச்சு ஒரு பொடி மாஸ் மாதிரி செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப நல்ல ருசியாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே நம்ம கருவேப்பிலையும் போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு 7-8 போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுடுறேன். நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதில் மீடியம் சைஸில் ஒரு பீக்கங்காவை தோலை நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ அதை போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா பீக்கங்காயிலிருந்து தண்ணி விடும், அதுலேயே நல்லா குக் ஆகிடும். ஹையில் வச்சிங்கன்னா தண்ணி வராது, மீடியமாக வச்சு நல்லா வதக்குங்க. பாருங்கள், பீக்கங்காயிலேருந்து நல்லா தண்ணி விட்டு வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிகள்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள் நான் சேர்க்குறேன். நீங்கள் சாம்பார் தூள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் வேண்டாம் அப்படின்னா வெங்காயம் வதக்கி விடும்போதே பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்ததான் நம்ம இதில் உப்பு சேர்க்கணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டுடலாம். இப்போ பீக்கங்காய் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இப்போ அந்த டைமில் நம்ம சேர்க்க போகிற ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ இதை லைட்டாக அடிச்சிடலாம். நல்லா அடிச்சிருங்க. பீக்கங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம முட்டையை உள்ளே ஊற்றிக்கலாம். முட்டையை டேரெக்டாக ஊற்றாமல் இந்த மாதிரி ஒரு அரிகரண்டி வச்சு ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பெரிய பெரிய ஷேப்பாக கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை ஊற்றிடலாம். இதோட கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுக்கலாம். ஆல்ரெடி மிளகாத்தூள் போட்டிருக்கோம், ஸோ காரத்தை பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பு காய் கலவாக தான் போட்டேன், ஸோ எக்குக்கு இப்போ கொஞ்சம் போட்டுடுறேன். கொஞ்சமாக போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் எக்கு சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் கடைசியாக தேங்காய் பூ சேர்த்து கலந்து விட்டுட்டிங்கன்னா பீக்கங்காய் பொரியல் ரெடி ஆகிடும். இப்போ அருமையான சுவையில் பீக்கங்காய் முட்டை பொரியல் ரெடி. ஸோ இந்த பொடி மாஸ் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நான் குட்டி பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்த ரெசிபி. எங்கள் அம்மா இப்போவும் நாங்கள் ஊருக்கு போனோம் அப்படின்னா எங்கள் பாப்பாவுக்கு இதை தான் செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும். இதில் ரிச்கார்டுன்னு சொல்கிற அந்த பீக்கங்காவும் சரி முட்டையும் ரொம்ப சத்தானதுனால முட்டை சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பொரியலாக பண்ணிவிட்டு இதை வெறும் சாதத்தில் பிசைஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சத்து ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் அந்த முட்டையோட வாடை இல்லாமல் தேங்காய் பூ போட்ட மாதிரி நல்லா சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.